கோயம்புத்தூர் சண்முகா நகர் பகுதியை சேர்ந்த அப்துல் காதருடைய வீட்டுக்கு கடந்த வெள்ளிக்கிழமை மாலை ஒரு 6 மணி பக்கம் பிஜேபியை சார்ந்த நபர்கள் கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க சென்றிருந்த பொழுது அப்துல் காதர் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் தொழுது இருந்த அந்த சமயத்துல அவங்க வீட்டுல இருக்க ஒரு சின்ன பையன் மட்டும் வெளியில வந்து அப்புறம் அவங்க வீட்டுல எல்லாம் தொழுது இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் சொன்னதையும் மதிக்காம பிஜேபி சார்ந்த நபர்கள் அப்துல் காதருடைய வீட்டு கதவை தட்டி ஜெய் ஸ்ரீராம் முழக்கமிட்டு பிரச்சனை பண்ணிருக்காங்க. இதை தட்டி கேட்ட அப்துல் காதருடைய மகனான நௌஷாத், கல்லூரியில 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய நௌஷாத கடுமையா தாக்கியிருக்காங்க. இது தாக்குறது மட்டும் இல்லாம நௌஷாத் ஆயுதங்களை கொண்டு எங்களை தாக்க வந்தாருன்னு பொய் புகார் கொடுத்து இப்போ அந்த மாணவரை ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நௌஷாதுக்கு ஆதரவாக கவுண்டபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கும் பொழுது கவுண்டபாளையம் காவல் அதிகாரிகள் அந்த புகாரை கூட எடுக்காம ஒரு தலைபட்சமாக பிஜேபிக்கு சாதகமாக நடந்திருக்காங்க. இந்த இடத்துல எங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, மத பற்றுக்கும் மத வெறிக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த பிஜேபி கும்பல் இம்மாதிரியான கீழ்த்தனமான செயல்களை இவ்வளவு நாள் தமிழ்நாட்டுக்கு வெளியே வரைக்கும் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மாதிரி செயல்கள் அவங்க ஈடுபடுறாங்கன்னு சொன்னா அந்த தைரியம் யார் கொடுத்தது? நிச்சயமாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுடைய தைரியத்தை வேரோடு பிடுங்கி எடுக்க வேணும்னு இந்த இடத்துல நான் பதிவு செய்றேன்.